நம்ம ஹீரோ ஒருத்தனுக்கு முடி வெட்டி விட்டுட்டு இருக்கான். டைவா வந்துட்டு இந்தாங்க உங்க பில் அப்படின்னு சொல்லி கொடுக்கவும், என்கிட்ட காசு இல்ல அப்படின்னு தான் சொல்றான். உடனே இவங்க டென்ஷன் ஆகுவோம். அதுக்கு பதில் மார்ஷல் ஆர்ட்ஸ் கத்துக்கிற புக்ஸ் என்கிட்ட இருக்கு, இதுல ஒண்ணு சூஸ் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம ஹீரோவும் இந்த ஹேர் ஸ்டைல் புக்கை கொடுங்க நம்ம ஹீரோ வாங்கிக்கிறான். இப்போ கிதாரை வச்சுக்கிட்டு ஒரு டாகியை காமிக்கிறாங்க. டாகிஸோட ஹெட் குவார்டர்ஸ்ல இருக்கிற செக்யூரிட்டி கார்ட்ஸ் வந்துட்டு கிதாரை வச்சுட்டு நிக்கிற அந்த புதுசான டாகி வந்து மியூசிக்கை ப்ளே பண்ணி அசால்ட்டா அட்டாக் பண்ணுது. இப்போ மேட்பார்க் வந்துட்டு அவனோட கிட்டாரை தூக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்திருக்கான். மேட்பார்க் நீ செத்த அப்படின்னு அந்த டாகி சொல்லுவோம். வா மோதி பாத்திரலாம் அப்படின்னு மேட்பார்க் சொல்றான். இப்ப கடைசியில பார்த்தா மேட்பார்க் ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். ரெண்டு பேரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா, ஒரு டாக் கூட ஃபைட் பண்ணணும் அப்படிதான் டைபோ கேட்கும். அவன் சாதாரண டாக் இல்ல அப்படின்னு மேட்பார்க் சொல்றான். மேட்பார்க் கிட்டாரை வச்சு வேற லெவல்ல வாசிக்கிறான். பட் அவன் ஸ்லோமாவா தான் வாசிச்சுட்டு இருக்கான். பட் அந்த டாகியோட சாங் ரொம்பவே சோகமா இருக்குது. அதை கேட்டு மேட்பார்க் அப்படியே கண் கலங்கி போறான். அவன் சாங்கோட ஒவ்வொரு நோட்டும் என் ஹார்ட்டை டச் பண்ணி அப்படியே என்னை எமோஷனலா ஃபீல் பண்ண வச்சது. அந்த சாங்கை கேட்கும் போது என் ஹார்ட்ல அப்படியே ஒரு பெயின். அப்புறம் தான் கண் முடிச்சு பார்த்தா அவன் என்ன அட்டாக் பண்ணியிருந்தான் அப்படின்னு மேட்பார்க் வந்துட்டு அவனோட பிளாஷ்பேக்க சொல்றான். நான் அங்க போறதுக்குள்ள அந்த பையன் தப்பிச்சு ஓடிட்டான் அப்படின்னு மியாம் சொல்லவும், சாரஃபுல் மேஜிக் மெலடி யூஸ் பண்ணிருக்கான் டைபோ சொல்லுவான். அதென்ன நம்ம ஹீரோ கேட்கறான், ஏன்ட்ட ஒரு பிளான் இருக்குன்னு டைபோ சொல்றான். வழியில மேட்பார்க் இப்படி உட்கார்ந்திருந்தான். இது கண்டிப்பா ட்ராப் நம்ம கண்டுபிடிச்சிருவான் மியாம் சொல்றா. எனக்கு என்னமோ அப்படி தோணலன்னு டைபோ சொல்றான். அந்த டாகியுமே இந்த ட்ராப்புக்கு ஏமாந்து இந்த இடத்துக்கு வருது. மேட்பார்க் அது டக்குன்னு கட்டி போடுது. மேட்பார்க் தலையில இந்த மாதிரி 3 குடுமிலாம் இருக்காது. நீ அந்த அசிங்கமான பார்பர் தானே அப்படின்னு நம்ம ஹீரோ தான் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி இருக்கான்னு கண்டுபிடிச்சா. பட் அது எல்லாமே விக்கு தான். உண்மையிலேயே நம்ம ஹீரோ டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி இருக்கிறது ஒரு பாட்டிலா தான். டக்குன்னு பின்னாடி இருந்த அந்த டாகோட மண்டையில நம்ம ஹீரோ அடிக்கிறான். கோல்டன் 7 டே லாக் அப்படின்னு நம்ம ஹீரோ போடவும், நீ எதுக்கு மேட்பார்க் அட்டாக் பண்ண நினைக்கிற அப்படின்னு சொல்லி மியோ கேக்குறா. போச்சு இந்த சாங்க தான் அவன் நேத்து பாடினா அப்படின்னு சொல்லி மேட்பார்க் பேசுறதுக்குள்ளேயே அந்த டாகி அந்த சாங்க வாசிக்க ஆரம்பிக்குது. சாரி தம்பி, உன் பாட்டுக்கு எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் வரல அப்படின்னு டைபோ சொல்றான். ஏன்னா அவன் காதல ஏர் பிளக் மாட்டிருக்கான். அந்த டாகி அட்டாக் பண்ணி ஏர் பிளக் எடுக்குது. பட் இப்ப நம்ம ஹீரோ களத்துல இறங்கிட்டான். சாங்க நிறுத்திட்டு அதோட எஃபெக்ட் போயிடும் அப்படின்னு திரும்பவும் அவன் பாட ஆரம்பிக்கிறான். சிக்கன் அப்படின்னு சொல்லி ஷாஃபை இப்ப டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறான். சிக்கன் சானிக் ஃபிளைட் அப்படின்னு நம்ம ஹீரோ பறந்துருக்கான். ஷாஃபை அவன் கிட்ட கொண்டு போய் நம்ம ஹீரோ சொல்லவும், இப்ப மேட்பார்க் அட்டாக் பண்ணலான்னு சொல்லுவோம். மியா வந்து தடுக்கிறா. நான் அவனை கொண்டுருவேன் பயமா இல்லன்னு கேட்கவும், நீ என்ன கொல்ல மாட்டேன்னு தெரியும் காய் அப்படின்னு சொல்லி மியா சொல்றா. அச்சோ என் மாஸ்க் அப்படின்னு பார்த்தா ஆக்சுவலி அது ஒரு பூனை தான். ஃபைட் பண்ணும்போது என் கால் நாத்தத்தை உனக்கு கொண்டு வந்தா உனக்கு ஸ்மெல்லே தெரியல. நீ ஒரு டாகியா இருந்தா என் கால் நாத்தத்தை உன்னால தாங்கி இருக்கவே முடியாது. அது ஒரு ஃபேக்கான மாஸ்க் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் ஒரு பூனை தான் என்னது உண்மையை ஒத்துக்கிடுது. எதுக்கு இதை பண்ண காய் அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் உன்னை லவ் பண்றேன் மியா, உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா நீ அந்த மேட்பார்க்கை தான் லவ் பண்ணிட்டு இருந்த. உன்னை மறக்கலாம் டார்லிங்கிற ஐலாண்டுக்கு போனேன். அங்க நிறைய பொண்ணுங்க இருப்பாங்க, உன்னை மறந்துடலாம்னு நினைச்சேன். பட் வழி தவறி ஷான்வுக்கு போயிட்டேன். அங்க என் வாழ்க்கை ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. அப்பதான் என் மாஸ்டரை நான் மீட் பண்ணேன். 9 ஃபிங்கர் ட்ரெட்ஃபுல் மெலடி, இந்த சாரஃபுல் மேஜிக் மெலடி அவர் தான் எனக்கு சூட் ஆகும்னு கத்து கொடுத்தாரு. நீ காதல்ல இருக்க, உனக்கு இது சூட் ஆகும் அப்படின்னு அவர் சொல்லுவோம். ஆமா நான் ஒரு பொண்ணு லவ் பண்ணிருக்கேன்னு அவன் சொல்றான். ஆனா அவ உன்னை லவ் பண்ணல, அதனாலதான் உனக்கு இந்த சோகமான சாங் சூட் ஆகும் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் கஷ்டமா இருந்தாலும் பல நாள் கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்து முடிச்சுட்டு உன்னை பார்க்கலான்னு வந்தா அப்பவும் இந்த மேட்பார்க் தான் அங்க இருந்தான். அந்த சாங்கும் அருமையா இருந்தது அப்படின்னு காய் சொல்லவும், மேட்பார்க்குள்ள தான் கிதார் பிளேயிங் டாகா வேஷம் போட்டியான்னு கேட்கவும், நான் அவனை கொல்லணும்லாம் நினைக்கல, அவனை விட நான் பெட்டர்னு உனக்கு ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு காய், கிதார் வாசிக்கிறதுலாம் எனக்கு முக்கியம் இல்ல, மேட்பார்க் அவன் மேட்பார்க், அதனாலதான் எனக்கு அவனை பிடிக்கும் அப்படின்னு மியாவ் சொல்லியிருந்தா. பொண்ணுங்களா இருக்கிற அந்த டாபியால எனக்கு தான் திரும்பவும் போறியா காய் அப்படின்னு மியாவ் கேட்கவும், ஆமா பட் நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல அப்படின்னு காய் வைக்கப்பட்டு போறான். ஷான்வுக்கு போற மேப்பை நான் காய் கிட்ட இருந்து வாங்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதே எதுக்கு தான் நமக்கு அப்படின்னு டைபோ திட்டுறான். காய் வந்துட்டு மியாவா எந்த லெவலுக்கு லவ் பண்ணா அப்படிங்கறத அப்படியே ஒரு சோகப்பாட்டா பாடிட்டு இருக்கான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது.